ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டாடா டு போசோன் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செப்டம்பர் 23 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, எதனால அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸாக கொஞ்சம் பர்சனல் எமர்ஜென்சினால் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் வந்து போட முடியல. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டராக கொடுத்துட்றேன். ஸோ நாளையிலேருந்து நம்ம எப்பவும் போல் மார்னிங் 7 AM வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால் நாளையிலேருந்து நீங்கள் 7 AMக்கு நம்ம சேனல் வந்து வந்துருங்க. ஸோ ரெகுலராக எப்பவும் போல் நம்ம வந்து குவிஸ் எல்லாமே ரெகுலராக வந்து பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கோட முக்கியமான டாபிக்ஸ், 23 முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய அடா 247 ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு, ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. டிஎன்பிசி குரூப் 4, அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸு, அதுக்கப்புறமா என்டிபிசி, இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப முக்கியமாக ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான கோர்சஸ் வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ புது பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் 1 ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான புது பேட்ச் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டயர் 1 டயர் 2 2 எக்ஸாமுக்கான கிளாஸஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் சீரிஸும் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது Y913 அப்படிங்கிற இந்த கோடை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 17% கிட்ட ஆஃபர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டிஎன்பிசி கோர்ஸ் போயிட்டுருக்கு, அதே மாதிரி 2 to M மெயின்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான டாபிக் நம்ம வந்து போயிடலாம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா இந்தியாஸ் மெம்பர்ஷிப் இன் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸ். இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான குரூப்பிங் வந்து இந்தியா ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதில் இந்தியா நேற்று அஃபிஷியலாக மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாபிக் பார்த்தா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய கேபினட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ரூவ்ட் இந்தியாஸ் மெம்பர்ஷிப் இன் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸ். ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொம்ப ஒரு முக்கியமான கூட்டமைப்பில் இந்தியா உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸை பொறுத்தவரை இது யார் தான் வந்து ப்ரொபோஸ் பண்ணா அப்படின்னா இந்தியா தான் வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா ஏப்ரல் 9, 2023. ஏப்ரல் 9, 2023 இந்தியா வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவுடைய ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் டைகர் ஆரம்பிச்சு ஒரு 50 ஆண்டுகள் ஆக போகுது. ஸோ இந்தியாவுடைய இந்த ப்ராஜெக்ட் டைகர் ஆரம்பிச்சு ஒரு 50 ஆண்டுகள் வந்து ஆக போகுது. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்தியா என்ன பண்ணாங்க, இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோரம் வந்து உருவாக்குனாங்க. ஸோ அந்த ஃபோரத்தில் இந்தியா இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுன்னா உடனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸ் அப்படிங்கிற இந்த அலைன்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 6 வகையான பிக் கேட்ஸை சேவ் பண்ண போறாங்க. ஸோ பிக் கேட்ஸ், ஸோ கேட்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் பூனை நினச்சிடக்கூடாது. நம்ம புலி, சிங்கம், சிறுத்தை, இந்த மாதிரியான பெரிய பெரிய விலங்குகள் இருக்குல்ல, இதுவுமே வந்து எந்த கேட்டகிரியில் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் அப்படிங்கிற அந்த ஸ்பீசிஸில் தான் வரும். ஸோ அப்போது இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, ஒரு 6 முக்கியமான பிக் கேட்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்காக உள்ளதான் இந்த இனிஷியேட்டிவ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைகர், லயன், லெப்போர்ட், ஸ்னோ லெப்போர்ட், பூமாஸ், ஜாகுவார்ஸ், சீத்தா. ஸோ ரொம்ப முக்கியம், இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ஸில் இதுதான் கேட்பாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸில் எந்தெந்த விலங்குகளை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மொத்தம் 6 விலங்குகளை பாதுகாக்கிறாங்க. ஸோ டைகர், லயன், லெப்போர்ட், ஸ்னோ லெப்போர்ட், பூமாஸ், ஜாகுவார்ஸ், சீத்தாஸ். இது எல்லாமே என்ன கேட்டகரியில் இருக்கு, இது எல்லாமே பிக் கேட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கு. அப்போ இந்த 6 வகையான பிக் கேட்ஸை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா என்ன இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பு. ஸோ இதில் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, மெம்பரா ஜாயின் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மெம்பரை பொறுத்தவரை இட்ஸ் அ மல்டி கண்ட்ரி மல்டி ஏஜென்சி கோலேஷன் தட் இன்க்ளூட் 95 பிக் கேட் ரேஞ்ச் கண்ட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 95 பிக் கேட் கண்ட்ரிஸ் சொல்கிறாங்க. பிக் கேட் கண்ட்ரி ரேஞ்ச் கண்ட்ரிஸ் அப்படின்னா எந்தெந்த நாடுகள் எல்லாம் இந்த 6 பிக் கேட்ஸ் இருக்கும், அந்த 6 பிக் கேட்ஸில் ஏதோ ஒரு பிக் கேட்டோ இல்லை 2 பிக் கேட்டோ ஒரு நாடில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடு என்ன பண்ணிக்கலாம், இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸ் அப்படிங்கிற இந்த அலைன்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போது இதில் வந்து 95 நாடுகள், உலகத்தில் உள்ள ஒரு 95 நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேர்றதுக்கு தகுதியான நாடுகள். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4 நாடுகள் மட்டும்தான். ஸோ இதுவரை ஒரு 4 நாடுகள் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸில் சேர்ந்துருக்காங்க. யார் யார் அப்படின்னா இந்தியா, நிகாரகுவா,
எஸ்வாதினி, அதுக்கப்புறம் சொமாலியா. ஸோ மொத்தம் இந்த 4 நாடுகள் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸில் சேர்ந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் இன்னொரு 24 நாடுகள், இந்த 95 நாடுகளில் இன்னொரு 24 நாடுகள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது எப்போ ஆரம்பிச்சாங்க, ஏப்ரல் 9, 2029 கொண்டு வரப்பட்டது. ஸோ அதே மாதிரி இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ்க்கான ஹெட் குவார்டர்ஸும் இந்தியாவில் கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இப்போ ரீசெண்டாக குவாட் சமிட் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி எங்கே போயிருக்காரு அப்படின்னா யூஎஸ்ஏக்கு போயிருக்காரு. எதுக்காக, ஒரு முக்கியமான சமிட் வந்து நடக்குது. என்ன சமிட் அப்படின்னா குவாட் சமிட் நடக்குது. ஸோ இந்த குவாட் சமிட்டில் 4 முக்கியமான நாடுகளுடைய பிரதமர்கள் வந்து பங்கேற்றாங்க. ஸோ முதல்ல இந்தியாவுடைய பிரதமர், அதுக்கப்புறமா யூஎஸ் உடைய பிரசிடென்ட், அடுத்து ஜப்பானுடைய பிரதமர், அதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா, இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான். ஸோ இந்த 4 நாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் யார், இந்தியா, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, ஜப்பான். இந்த 4 நாடுகளும் சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த குவாட். ஸோ குவாட்னா 4 அர்த்தம் இல்லையா. இதில் யார் நாடு, ஆஸ்திரேலியா, இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான். இந்த 4 நாடுகளும் சேர்ந்து உருவாக்குன ஒரு முக்கியமான குரூப்பிங் தான் என்ன அப்படின்னா இந்த குவாட் அப்படிங்கிற குரூப்பிங். ஸோ இதோடைய மீட்டிங் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ யூஎஸ்ஏல சனிக்கிழமை திலாவர். ஸோ யூஎஸ்ஏல திலாவர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாட் லீடர்ஸோடைய 4th மீட்டிங் வந்து நடந்திருக்கு. எங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல திலாவர் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ இந்த குவாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதோட விரிவாக்கம். இந்த குவாட் அப்படிங்கிற விரிவாக்கம் வந்து குவாடிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக். என்னது, குவாடிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக் அப்படிங்கிறதா அந்த குவாட் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம். ஸோ இது என்ன அப்படின்னா இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ இந்த 4 நாடுகளும் சேர்ந்து ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜிக், ஒரு டிஃபென்ஸ் சம்பந்தமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக், ஓகேங்களா, ஒரு 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 ஸ்ட்ராட்டஜிக் ஃபாரம் தான் என்ன அப்படின்னா இந்த குவாட் அப்படிங்கிறது. இதில் யார் யார் இருக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ வந்து இருக்காங்க. ஸோ முதல்ல இந்த குவாட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வராங்கன்னா 2004 நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டிசம்பர் 2004 என்ன நடக்குது, ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து நடக்குது. அந்த சுனாமியில் இந்த 4 நாடுகளுமே மேக்ஸிமம் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஜப்பான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க, இந்தியாவும் பாதிக்கப்படுறாங்க, அடுத்து ஆஸ்திரேலியாவும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இனிமேல் ஃபியூச்சரில் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த 4 நாடுகள் வந்து ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2004 இதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து ஆரம்பிக்கப்படுது. இந்த 4 நாடுகளும் சேர்ந்து டிசாஸ்டர் ரிலீஃப், இந்த மாதிரியான இயற்கை பேரிடர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த 4 நாடுகளும் ஒன்றா சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன 2004 அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமா 2007 அப்போதைய ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் இருந்த சின்சோ அபே. ஸோ சின்சோ அபே என்ன பண்ணார் அப்படின்னா இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. ஸோ 2004 இந்த 4 நாடுகளும் சேர்ந்து இந்த டிசாஸ்டர் சம்பந்தமான நேரத்தில் கோஆபரேஷன் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை நடக்குது. அதுக்கப்புறமா இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது யார், 2007 ஜப்பானுடைய சின்சோ அபே தான் பண்ணார். ஒவ்வொரு நாடுகளையும் பேச்சுவார்த்தை பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நம்ம 4 நாடும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கலாம் அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தை யார் ஆரம்பிக்கிறார், ஜப்பானுடைய சின்சோ அபே வந்து ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா இந்த அமைப்பு இப்போ 2016 தான், ஸோ 2016 தான் இது வந்து ஃபார்மலாக ஒரு அமைப்பாக இது பண்ணி இதுக்கான மீட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சைனாவை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இண்டோ பசிபிக் ரீஜனில் சைனாவுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ரொம்ப ஒரு முக்கியமான பாடி இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மணி லாண்டரிங் இருக்கு இல்லையா, ஸோ மணி லாண்டரிங்கை தடுக்கிறதுக்கு, அதே மாதிரி டெரர் குரூப்பிங்க்கு ஃபண்டிங் போகுது இல்லையா, ஸோ இந்த டெரர் ஆர்கனைசேஷனுக்கு நிதி போகுது இல்லை, அதை தடுக்கிறதுக்காக உள்ள ஒரு முக்கியமான பாடி தான் யார் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த பாடி. ஸோ இந்த பாடி வந்து இந்தியாவை இப்போ ரீசெண்டாக எச்சரிச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் நிறையா டெரர் ஆக்டிவிட்டி நடக்கிறது. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்தியாவில் டெரர் ஆக்டிவிட்டி நடக்குது. ஸோ அதை இந்தியா தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக அவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ நமக்கு இந்த நியூஸ் முக்கியம் இல்லை, இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த நியூஸில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் வந்து ஐஎஸ்ஐ, அல்கொய்தா இந்த மாதிரியான டெரர் ஆர்கனைசேஷன் நடமாட்டம் வந்து ஜம்மு காஷ்மீரில் தென்படுது. ஸோ அதை ஒழிக்கிறதுக்கு, அதை தடுக்கிறதுக்கு இந்தியா நிறைய விஷயங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த FATA அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது
1989 எப்போ 1989 G7 நாடுகள் இருக்குல்ல. ஸோ 1989 G7 நாடுகள், இதில் வந்து USA, UK, இட்டாலி இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள் இருக்காங்க. இந்த G7 நாடுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், FATA அப்படிங்கிற இந்த அமைப்பு. ஸோ ஆரம்பத்தில் இந்த FATA வந்து எதுக்காக மட்டும்தான் செயல்படுறாங்க அப்படின்னா உலகத்தில் நடக்கிற மணி லாண்ட்ரிங், இந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுறாங்களா மணி லாண்ட்ரிங், அந்த மணி லாண்ட்ரிங்கை தடுக்கிறது மட்டும்தான் இவங்களோட முக்கியமான வேலையாக இருக்குது. ஆனால் 2006 அமெரிக்காவுடைய அந்த ட்வின் டவரை வந்து தடுக்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறமா இவங்க இன்னொரு முக்கியமான வேலையும் பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னா டெரர் ஃபண்டிங்கை தடுக்கிறது. ஸோ டெரர் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்கல்ல, அது தடுக்கிறது, அதுக்கப்புறம் மணி லாண்ட்ரிங்கை தடுக்கிறது. ரெண்டும் தான் இவங்களுடைய முக்கியமான வேலையாக இருக்குது. இது எப்போ ஆரம்பித்தாங்க? 1989 வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் இந்தியா வந்து 2006 அப்சர்வராக ஜாயின் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? இந்தியா 2006 அப்சர்வராக ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 2010 இந்தியாவுடைய ஃபுல் டைம் மெம்பராக, ஸோ இந்தியா வந்து 2010 இதோடைய ஃபுல் டைம் மெம்பராக ஆயிட்டாங்க. ஸோ இப்போது இந்தியா வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோடைய மெம்பராக இல்லையான்னு கேட்டால் இந்தியா இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோடைய மெம்பராக தான் இருக்காங்க. எப்போ ஜாயின் பண்ணாங்க? 2010 இந்தியா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து நடந்திருக்கு. என்ன மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21st ஏஷியான் இந்தியா எக்கனாமிக் மினிஸ்டர் மீட்டிங். 21st ஏஷியான் இந்தியா எக்கனாமிக் மினிஸ்டர் மீட்டிங் அப்படிங்கிற மீட்டிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா ஏஷியான் 12th ஈஸ்ட் ஏஷியான் சமிட் எக்கனாமிக் மினிஸ்டர் மீட்டிங், 12th ஈஸ்ட் ஏஷியான் சமிட் எக்கனாமிக் மினிஸ்டர் மீட்டிங் அப்படிங்கிற 2 மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இந்த 2 மீட்டிங்கும் யார் அட்டன் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்தியாவுடைய காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல் அட்டன் பண்ணியிருக்காரு. யார்? காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் யார்? பியூஷ் கோயல் இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. இந்த மீட்டிங் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவோஸில், ஸோ வியட்நாம் லாவோஸில் இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் யார் அட்டன் பண்ணியிருக்கா? நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஏஷியான் இந்தியா எக்கனாமிக் ஃபோரம் மீட்டிங் அப்படிங்கிறது ஏஷியானில் ஒரு 10 நாடுகள் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஏஷியான் அப்படிங்கிற இந்த கூட்டமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்த மாதிரி வியட்நாம், இந்த மாதிரி ஒரு 10 நாடுகள் இருக்காங்க. அந்த 10 நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இந்த எக்கனாமிக் கோஆபரேஷன் ஏற்படுத்திக்கிறதுக்காக இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஈஸ்ட் ஏஷியன் சமிட் எக்கனாமிக் மினிஸ்டர் அப்படிங்கிறதுல ஏஷியா நாடுகள், அது இல்லாமல் ஒரு 6 நாடுகள், ஏஷியான் நாடுகள், அதுக்கப்புறமா ஒரு 6 நாடுகள் சேர்ந்து, ஸோ ஏஷியான், அதுக்கப்புறம் 8 நாடுகள். அந்த 8 நாடுகள் யார் யார் அப்படின்னா இந்தியா, USA, ரஷ்யா, சைனா, சவுத் கொரியா, அந்த மாதிரி 8 நாடுகள் சேர்ந்து நடத்துறதா என்னன்னா இந்த EAS அப்படிங்கிற இந்த மீட்டிங், ஈஸ்ட் ஏஷியன் சமிட் மீட்டிங். ஸோ இதில் அட்டன் பண்ணுறதுக்காக யார்? நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து வியட்நாம், அதுக்கப்புறமா லாவோஸ்க்கு வந்து போயிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங். ஸோ ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங்கை என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டிங். ஸோ யாரை? அமர் பிரதீப் சிங். ஸோ இவர் தான் வந்து அமர் பிரதீப் சிங். ஸோ அமர் பிரதீப் சிங்கை என்ன வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபாக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவருக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா சீஃப் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி இருந்தார். ஸோ அவர் ரிட்டையர் ஆனால இப்போ யார்? அமர் பிரீத் சிங். ஸோ இவர் தான் வந்து அமர் பிரீத் சிங். இவர் வந்து என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபாக, ஏர்ஃபோர்ஸோடைய ஒரு தலைமை அதிகாரியாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? அமர் பிரீத் சிங்கை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான அப்பாயின்மெண்ட்டு. ஸோ இந்தியாவுடைய ஒரு முக்கியமான IFS ஆஃபீஸர் யார் அப்படின்னா முகேஷ் குமார் பர்தேசி. ஸோ முகேஷ் குமார் பர்தேசி அப்படிங்கிறது இவர் தான் முகேஷ் குமார் பர்தேசி. ஸோ இவர் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான IFS ஆஃபீஸர். ஸோ போன வருஷம் இந்தியாவில் G20 மாநாடுகள் நடந்துச்சுல, ஸோ அதை நடத்துனதில் முக்கியமான ரோல் பிளே பண்ணவர் யார் அப்படின்னா இந்த முகேஷ் குமார் பர்தேசி. ஸோ இவரை இப்போ என்னவா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா துர்க்கிக்கான இந்திய தூதரா, ஸோ துர்க்கி நாடு இருக்குல்ல, துர்க்கிக்கான இந்திய தூதரை யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? முகேஷ் குமார் பர்தேசியை. ஸோ முகேஷ் குமார் பர்தேசியை துர்க்கிக்கான இந்திய தூதராக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நிறைய முக்கியமான அப்பாயின்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா அடுத்து ரெண்டு முக்கியமான அப்பாயின்மெண்ட்டு. ஸோ ஒன்று அலோக் ரஞ்சன். ஸோ IPS ஆஃபீஸர் அலோக் ரஞ்சன். இவர் தான் அலோக் ரஞ்சன். ஸோ இவரை என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு.
நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. இந்தியாவில் என்னென்ன குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிற அந்த டேட்டாஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுற அமைப்புக்கு பேர் தான் யார் அப்படின்னா இந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, என்சிஆர்பி, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படிங்கிற இந்த அமைப்பு. ஸோ இந்த என்சிபிஐ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோடைய தலைவராக யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அலோக் ரஞ்சனை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் வந்து அமித்கர். ஸோ இவரும் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான். யாரு? அமித்கர். இந்த அமித்கரை என்னவா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி. ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி. ஸோ இது என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து முசூரியில் லால் பகதூர் சாஸ்திரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அகாடமி இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு ஐஏஎஸ்க்கான ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அதே இது நீங்கள் ஐபிஎஸ் ஆறீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி அப்படிங்கிற இந்த அகாடமியில் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இதோடைய தலைவராக சர்தார் வல்லபாய் பட்டேல் போலீஸ் அகாடமி தலைவரா அமித்கரை நியமிச்சிருக்காங்க. யார? அமித்கரை நியமிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அலோக் ரஞ்சன் என்ன நியமிச்சிருக்காங்க? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோடைய தலைவரா அலோக் ரஞ்சன் நியமிச்சிருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட். ஸோ அடுத்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையில் எலெக்ஷன் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் லெஃப்டிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ யார் வந்து அடுத்த பிரசிடென்ட் ஆறா அப்படின்னா அனுர குமர தேசனியாக். ஸோ அனுர குமர திசநாயக்கே. ஸோ அனுர குமர திசநாயக்கே அப்படிங்கிறவர் தான் வந்து ஸ்ரீலங்காவுடைய அடுத்த பிரைம் மினிஸ்டராக வந்து அடுத்த பிரசிடென்ட்டாக வந்து ஆறாரு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 42%. ஸோ 42% ஓட்டு வந்து வாங்கி யார் ஸ்ரீலங்காவுடைய அடுத்த பிரசிடென்ட்டாக வந்து ஆறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுரகுமர திசநாயக். ஸோ அனுரகுமர திசநாயக் அப்படிங்கிறவர் தான் வந்து ஸ்ரீலங்காவுடைய அடுத்த பிரசிடென்ட்டாக வந்து ஆறாரு. இப்போ ரணில் விக்ரமசிங்கே வந்து 3ஆவது இடம் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுரகுமர திசநாயக் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட். ஸோ இவர் யாரை தோக்கடிச்சிருக்காரு அப்படின்னா ரெண்டாவது வந்து சஜித பிரேமதாஸ் வந்து ரெண்டாவது வந்திருக்காரு. அடுத்து 3ஆவது யார் அப்படின்னா இப்போ பிரசிடென்ட்டாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கே வந்து 3ஆவது இடத்துக்கு போயிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்து தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி இருக்கார்ல. ஸோ சிரஞ்சீவிக்கு ஒரு முக்கியமான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து அதிகமான டான்ஸ் ஆடினது, அதிகமான ஸ்டெப் போட்டதுக்காக இவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கின்னஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா மோஸ்ட் ப்ரோலிஃபிக் ஃபிலிம் ஸ்டார் இன் இந்தியன் சினிமா. ஸோ மோஸ்ட் ப்ரோலிஃபிக் ஃபிலிம் ஸ்டார் இன் இந்தியன் சினிமா அப்படிங்கிற இந்த விருது கொடுத்துருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா படைப்பாற்றல் மிக்க நடிகர். ஸோ படைப்பாற்றல் மிக்க நடிகர் அப்படிங்கிற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவிக்கு. மோஸ்ட் ப்ராலிஃபிக் ஃபிலிம் ஸ்டார் இன் இந்தியன் சினிமா. ஸோ அதிகமான படங்கள் நடித்ததுக்காக, அதிகமான பாட்டுக்கு டான்ஸ் ஆனதுக்காக, அதிகமான டான்ஸ் ஸ்டெப் போட்டதுக்காக மோஸ்ட் ப்ராலிஃபிக் ஃபிலிம் ஸ்டார் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு படைப்பாற்றல் மிக்க நடிகர் அப்படிங்கிற இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க? சிரஞ்சீவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்தியாவோட ஐரிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பும், அதுக்கப்புறமா ஐரிஸ் பெல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த ஐரிஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸ் டெக்னாலஜி சம்மந்தமாக உள்ள ஒரு பாடி தான் என்னன்னா இந்த ஐரிஸ். ஸோ இவங்களும் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் பெல்லும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா டு டெவலப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் லெபார்டரிஸ் ஃபார் ட்ராக்கிங் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய நம்ம இங்கேருந்து அனுப்பக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், அது இல்லாமல் நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸு, காமெட்ஸ், இந்த மாதிரி ஸ்பேஸ் ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணுறதுக்காக இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யார் அக்ரிமெண்ட் போட்டிருக்கா? இந்த ஐரிஸ் அப்படிங்கிற அமைப்பும் பெல்லும் இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான அக்ரிமெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஐரிஸ் பெல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இன்னைக்கான கடைசி டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் பாரத் கௌர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஸை நேற்று தொடங்கி வச்சிருக்காரு. என்ன எக்ஸ்பிரஸ்? பாரத் கௌரவ் எக்ஸ்பிரஸ். ஸோ பாரத் கௌரவ் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான எக்ஸ்பிரஸை நேற்று வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் ட்ரெயின் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையில, ஸோ இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையிலான ஒரு டூரிஸ்ட் ட்ரெயின் தான் என்ன இந்த பாரத் கௌரவ் அப்படிங்கிற இந்த ட்ரெயின். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய தேக்கோ அப்னா தேஷ், ஸோ இந்தியாவுடைய அந்த கல்ச்சர் டூரிசம் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தேக்கோ அப்னா தேஷ் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துக்கு கீழே விடப்பட்ட ஒரு ட்ரெயின் தான் என்ன அப்படின்னா பாரத் கௌரவ் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஸ். ஸோ இது வந்து இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையில இந்த ட்ரெயின் வந்து விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையில உள்ள சில முக்கியமான சைட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுது. என்னென்ன அப்படின்னா அயோத்தியா, அதுக்கப்புறமா சீதாமாஹி, காஷி விஸ்வநாத், அதுக்கப்புறமா
பசுபதிநாத் இந்த மாதிரியான இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையில உள்ள சில முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸு, அதுக்கப்புறம் முக்கியமான சில கோயில்களை கனெக்ட் பண்ணுறதுக்காக உள்ள ட்ரெயின் தான் என்ன அப்படின்னா இந்த பாரத் கௌரவ் டியூலக்ஸ் ட்ரெயின். ஓகேங்களா? ஸோ கைஸ் இதுதான் இன்றைக்கான முக்கியமான டாப்பிக்கு. ஸோ இன்றைக்கி மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளையிலேருந்து நம்ம எப்போயும் போல் 7 AM கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி பார்த்த டாபிக்ஸில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு எப்பவும் போல் நம்ம குவிஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஷார்ப்பாக 7 AM வந்து வந்துடுங்க. தேங்க்யூ.